வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன், மார்க்கெட்டோட அனலிஸ்ட், மார்க்கெட்டோட ரிப்போர்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. We are this only education purpose. We are follow all SEBI rules. ஓகேவா? சரி, வீட்டுக்குள்ள டேரக்டாக போயிடலாம். குளோபல் நியூஸில் என்ன பிரதர் கதை இருக்கு இன்னைக்கு அப்படின்னு கேட்டால், ரஷ்யா சும்மா இல்லாமல் மிகப்பெரிய ட்ரோனை கொண்டு போய் திரும்பியும் உக்ரைன் மேலே போட்டிருக்கான் டமால்னு. ஓகேவா? குளோபல் நியூஸில் பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கு ஏதோ ஒன்று. அதே மாதிரி எலான் மஸ்க்கு நான் தனி கட்சி ஆரம்பிச்சே திரும்பவும் சவால் விட்டுருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுக்கான பேர் கூட சொல்லிட்டாரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு காலையில் 0.21% ஏறி இருக்கான். அதாவது இதில் பார்க்குறோம் அப்படின்னா 48 பாயிண்டில் பார்க்குறோம் அப்படின்னா 48 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? அடுத்து உள்ளூர் நிலவர கலவரத்துக்கு வருவோம். உள்ளூர் நிலவர கலவரத்துக்கு வந்தால் என்ன பிரதர் கதை அப்படின்னு கேட்டால், ரிலையன்ஸ் வந்து நியூ டீல். ஓகேவா? ரிலையன்ஸ் என்னது நியூ டீல். என்ன பிரதர் நியூ டீல் அப்படின்னு கேட்டால், க்ரீன் எனர்ஜியில் க்ரீன் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. புது டீல் அவங்களுக்கு வந்து குவிஞ்சிருக்கு. நேற்றே ரிலையன்ஸ் பவர் பார்த்துருப்பீங்களே எந்த அளவுக்கு மேலே போயிருக்கோம் அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி அதானி ரீபேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தப்புறோம் அப்படின்னு கேட்டால், அவங்களோட லோன்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ரீபேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றே அதோட பாசிட்டிவ் இன்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ரைட்டு. அடுத்து ஐடி செக்டாரான TCS இன்ஃபோசிஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், gain on strong deal, Biden and US rate cut. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன். அதாவது TCS சிம்பிளாக சொல்கிறேன்பா. TCS இன்ஃபோசிஸ் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இறங்கியிருக்காங்க இன்னும் ஸ்ட்ராங்கா. சரிங்களா? அடுத்து இது ஒலட்ரால் க்ரீன் டெக். ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் கெயின் எவ்வளோ 13%. ஓகே, ஒலட்ரால் க்ரீன் டெக்ங்கிற ஸ்டாக்கு 13% கெயின் ஆயிருக்கு. என்ன இருக்காது அப்படின்னு கேட்டால், 2325 எலக்ட்ரிக் பஸ்ஸோட சேஸை BYD இந்தியாட்டிருந்து ஆர்டர் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து FIDA ரிப்போர்ட். பிரதர் FIDA ரிப்போர்ட்டில் என்ன பிரதர் நேற்று கதையாயிருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு பார்த்தா, FIDAல இவன் ரெண்டு பேருமே இது வாங்கியிருக்காங்கப்பா. நல்ல விஷயம். இவங்க ஒரு 1113 கோடி, அவன் ஒரு 2301 கோடி பக்கம். ரெண்டு பேருமே பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தபடியாக கோல்டு ரேட்டுக்கு வரோம். அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு ரேட் 24 கேரட் கோல்டு 76,580 ரூபா இருந்திருக்கு. ஒரு பவுனுப்பா. ஓகே, ஒரு பவுன் என்ன ரேட்டில் இருந்திருக்கு? 76,580 ரூபா இன்னைக்கு ரேட்டுப்பா. இது வந்து இன்னைக்கு ரேட்டு. சரியா? அதே மாதிரி 22 கேரட் கோல்டு வந்து 76,810 ரூபா இன்னைக்கு ரேட்டில் இருக்குது. ஓகே, ப்ரீவியஸாக பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஸ்லைட்டாக டவுன் ஆகிருக்கான். எத்தனை பர்சன்டேஜ்? 0.29% ஸ்லைட்டாக டவுன் ஆகிருக்கான். சரிங்களா? அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னா ICICI AMC லான்ச். AMC என்ன பண்ணுறதுன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்க. ஓகேவா? ICICI அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக ஒரு IPO கிக் அவுட் பண்ண போகிறாங்க. Q3 ரிசல்ட் வந்தோடனே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜூன் எண்டெல்லாம் அதை லான்ச் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்மளோட கதையான நிஃப்டி ரிப்போர்ட்டுக்குள்ளே வருவோம். சரிங்களா? நிஃப்டி ரிப்போர்ட்டுக்குள்ளே வந்து என்ன பிரதர் கதை அப்படின்னு கேட்டான், கிட்டத்தட்ட இந்த கோடை விட்டுருங்க, நான் ஒரு கோடு போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே ஸ்ட்ரகிள் தான் இருக்கு மார்க்கெட்டு. லைட்டாக அப் ட்ரெண்ட் காட்டினாலுமே அப்படியே சைடு வேலையே மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? இன்னைக்கு என்ன பிரதர் கொடுத்துருக்கான் அப்படின்னா, தாராளமாக இது ஒரு குரூஷியல் பாயிண்ட். ஓகே, இது ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, அவன் உங்களுக்கே தெரியும் 25,000 வரத்துக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணான் அப்படின்ட்டு. இப்போ என்ன கதை அப்படின்னு பார்த்தா, 25,000 உடச்சிட்டான். ஓகே, 25,200 வரைக்குமே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த இடம் நமக்கு குரூஷியல் பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டு. இந்த 25,100 சில்லறையில் இருக்குல்ல, இங்கேருந்து 26,000 போகும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஆசைக்கு என்ன, அதிகபட்சமே நான் சொல்கிறேன், அதிகபட்சமே நல்ல விஷயங்கள் வந்தாலுமே ஓகே 26,000 ரீச் பண்ணுறதுலாம் பெரிய மலை. அதுக்கெல்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அதாவது இன்னைக்கே போகுன்னு சொல்ல வரல,
இந்த அடுத்து வர 2-3 வீக்குக்கூட நீங்கள் கணக்கு வச்சு பாருங்க, 26,000 தொடுறதெல்லாம் பெரிய விஷயம். தொட்டானா இங்கே நிறைய பேர் வித்துட்டு ஓடி வந்துடும் ஸ்டாக்கை, ஈக்விட்டிலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இடம் குருஷியலா இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் ஏன் பிரதர் எல்லாமே பாசிட்டிவ் தானே பிரதர் இருக்குது அப்படின்னா, என்னோட டெக்னிக்கல் வைஸ் பார்க்குறோம், ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னோட டெக்னிக் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டான். அந்த ஸ்ட்ரகிளில் திரும்ப 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 மேலே போயிருக்கேன், போக முடியல, திரும்பவும் இருக்க போக முடியல, திரும்பவும் போயிருக்கேன், போக முடியல, திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்கேன், போக முடியல, அப்படி சாலிடாக கீழே வந்துட்டான். இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, திரும்பவும் ஒரு 150 பாயிண்ட் அதிகபட்சம், 150 பாயிண்ட் அதிகபட்சம் கீழே வந்து கூட கேப் டவுன் ஆகி கூட அப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் தரலாம் பிரதர் அப்படின்னா, ஒரு 65% தரலாம்ப்பா. கேப் அப் டவுன் ஆகிட்டு ஒன்று கீழே போவான், இல்லை அப்படியே சைடு வெளியே நீங்கள் மார்க்கெட்டை முடிச்சிருவான். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நிலவர கலவரமாக நடக்கும். சப்போஸ் இல்லை நான் திரும்பவும் இன்னும் ரீடெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே, இந்த அங்கே வச்சுருக்கான் இல்லையா, இந்த இடத்துல போய் திரும்பவும் ரிவர்ஸ் ஆயிடுவான். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டு இன்னைக்கு கீ லெவல் பார்க்குறோம் அப்படின்னா அதிகபட்சம் இவ்வளோ தான் கீ லெவல். இதுக்கு மேலேயும் போகாது, கீழேயும் வராது. இந்த கீ லெவலில் தாங்க நீங்கள் சுற்ற போகிறான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 25,200 அதாவது 24,850 24,200 வரைக்கும் தான் அதிகபட்சம் சுற்ற போகிறோம். அதுக்கு மேலே சுற்றுறதுக்கு சான்சஸே கிடையாது. சரியா? சரி, ஓகே. அடுத்தபடியாக பார்க்கணும்னா கீழே எவ்வளோ பேர் சொல்லி ரெசிஸ்டன்ட் எவ்வளோ பேர் சொல்லியிருக்குன்னா 25,300 அதிகபட்சம் ரெசிஸ்டன்ட்டு இந்த இடத்துக்கு போகும். அதிகபட்சம், திரும்பவும் சொல்கிறேன், அதிகபட்சம். ஓகே. அடுத்து சப்போர்ட் சாலிடாகவே இவ்வளோ தூரம் போவான். அதான் அந்த இதில் மார்க் பண்ண மாதிரி தான் சாலிடாகவே 750 850 அந்த ரேஞ்ச் அதிகபட்சம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆட மாட்டான். அடுத்து கீ லெவலை பொறுத்த வரைக்கும் 24,850 ஓகே 25,200 தான் கீ லெவல். எப்பயும் போல சொல்கிறதான், லைவ் மார்க்கெட்டை அழகாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி வேணா இருக்கட்டும், நாம் பணம் பண்ணணும். மார்க்கெட் சைடு வேவாக இருக்குது அதனால் லாஸ் பண்ணிட்டேன், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது ப்ராஃபிட் பண்ணிட்டேன், டவுன் ட்ரெண்டில் இருக்குது லாஸ் பண்ணிட்டேன், அந்த கதைலாம் இருக்கவே கூடாது. ஓகே, நாம் அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு தான் காசு கிடைக்கும். ஓகே, அதனால் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டலாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி சொல்லலாம் கூட சொல்லுங்கள். நான் அதையுமே சொல்கிறேன். இது இல்லாமல் இந்த சில விஷயம் சொல்லியிருக்கல, இந்த ஃபண்டமெண்டலு ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது அது. ஓகேவா? அந்த சொல்லியிருக்கிறது இன்ஃபர்மேஷன் கிடையாது, அது ஒரு டேட்டா பேஸ். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சில விஷயத்த நான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகே, ஓப்பனாக சொல்லலாம், அங்கேருந்து அடிச்சுடுவாங்க என்ன. அதனால் என்ன கதை அப்படின்னா, இது இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. அப்போ சஜஷன் நான் சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை, புரிஞ்சிக்கோ, படைச்சிக்கோ. சரி, ஓகே, அவ்வளோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வேற என்ன, எஃப்ஐடிஏ ரிப்போர்ட். இந்த எஃப்ஐடிஏ ரிப்போர்ட்டில் சப்போஸ் இன்னைக்கு டிஏ விட்டுருவான், எஃப்ஐஐ செல் பண்ண ஆரம்பிக்கிறான், இன்னைக்கு ஒரு 3000 கோடி பக்கம் செல் பண்ணுறான்னு வச்சுக்க, நான் சொன்னது நடத்தணும். ஓகே, இன்னைக்கு ஒரு 3000 கோடி அவன் செல் பண்ணுறான், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ 3000 கோடி செல் பண்ணுறான்னா சொன்னது நடந்துடும். கரெக்டாக மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் பண்ணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு நீட்டாக வெளியே வந்துடலாம். சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டேக் கேர். இந்த வீடியோ திரும்பவும் சொல்கிறேன், எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நாளைக்கு மறக்காமல் வந்துருங்க, நாளைக்குமே அப்டேட் வீடியோ இருக்குது. டாடா.